வெளியில என்ன பார்க்கிறார்கள்? ரெண்டு எந்திர துப்பாக்கியின் கையில இருந்தால் எப்படி என்னை பார்ப்பார்களோ அப்படித்தான் எங்களை பிஜேபி நாடாளுமன்றத்தில் பார்க்கிறது. எங்களை பார்த்தால் அச்சம், நடுக்கம், பயம். வணக்கத்தை கூட ரொம்ப மரியாதையா நமஸ்தே வச்சு எங்களை பார்த்து என்ன காரணம்? ராஜாவுதான். இந்த ராஜாவை பார்த்தவர் பயப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், நான் கட்டியிருக்கின்ற கருப்பு சிவப்பு வேட்டியும் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணாவும் பெரியாரும் கலைஞரும் அதற்கு தலைமை ஆகின்ற இன்றைய முதலமைச்சர் நாங்கள் இந்தியா முழுக்க திராவிடம் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்தியா முழுக்க திராவிடம் வரக்கூடாது என்பதிலே பிஜேபியும் மோடியும் அமித்ஷாவும் தெளிவாக இருக்கிறார்கள். உள்ள வந்தா 300 பேர் சத்தம் போட்டு வந்தாங்க. நாம் 40 பேரும் கருப்பு சிவப்பு தமிழ் பெரியார் வாழ்ந்தோம். கட்சி ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி அழைத்துக் கொண்டு போய் 6 பேர் கற்பழிக்கிறான். ஜெய் ஸ்ரீராம். அங்கே ஒரு முதலமைச்சர் ஒரு வருத்தம் தெரிவிச்சாரா? நான் கூட கேட்ட கனிமொழியா, நிறைய பணம் தூத்துக்குடியில ஸ்பெஷலா போட்டு காட்டுறேன். அந்த மாதிரியாக நீங்க இருப்பாங்க. நான் உண்மையிலே நினைச்சேன் பொன்னென்றால் பேணி முறங்கும், கனிமொழியை கொண்டு நிர்மலா இறங்கும் நினைச்சேன். அது தண்ணீரை கூட இறங்கல. வெளியில உட்கார்ந்து கண்களில் ஏன் கண்ணீர் வரவில்லை? அப்ப கண்ணீர் வரவில்லை என்றால் ஒண்ணு கண்ணு கூட இருக்கணும், இல்ல கால் கையா இருக்கணும். தமிழ்நாட்டுக்கு யூனியன் ஆகிவிட்டது. பாரத மாதாஜி ஜெய் ஸ்ரீராம். தமிழ்நாட்டுக்கு ட்ரெயின் என்னாச்சு? பாரத மாதாஜி ஜெய் ஸ்ரீராம். ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாநில கட்சி அண்ணா ஒளிக்காக, இனத்திற்காக ஒரு அடையாளத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தமிழர்களுக்காக ஒரு ஆட்சியை கொண்டு வந்தார். தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினார். 2 ஆண்டு காலத்திற்கு பிறகு அவர் இல்லை. ஆனால் கலைஞர் இத்தனை ஆண்டு காலத்தில் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அடிநாமமாக இருக்கின்ற இத்தனையும் காப்பாற்றிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் சொல்றேன், 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்தி கேட்கிறீர்களே, 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்துக் கொண்டுதான் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகின்ற இயக்கம், காப்பாற்றிய இயக்கம் இந்த இயக்கம். இன்றைக்கு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த மகத்தான மனிதன் வெளியில என்ன பார்க்கிறார்கள்? 2 எந்திர துப்பாக்கியின் கையில இருந்தால் எப்படி என்னை பார்ப்பார்களோ அப்படித்தான் எங்களை பிஜேபி நாடாளுமன்றத்தில் பார்க்கிறது. எங்களை பார்த்தால் அச்சம், நடுக்கம், பயம். வணக்கத்தை கூட ரொம்ப மரியாதையா நமஸ்தே வச்சு எங்களை பார்த்து என்ன காரணம்? ராஜாவுதான். இந்த ஒரு பேட்டி சட்டையா ஒரு கிராமத்துல பிறந்து அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படிச்சு, அரசாங்க சட்ட கல்லூரியிலே படிச்சு நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சராக வந்தவன். அதற்கு காரணம் என்ன? திராவிடம் தானே. இந்த ராஜாவை பார்த்தவர் பயப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், நான் கட்டியிருக்கின்ற கருப்பு சிவப்பு வேட்டியும் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணாவும் பெரியாரும் கலைஞரும் அதற்கு தலைமை ஆகின்ற இன்றைய முதலமைச்சர். அதனாலதான் அண்ணா கலைஞர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே சிறமையை கொண்டு வந்தார். திராவிட மாடல். திராவிட மாடல்னா என்ன? சமத்துவம், சுயமரியாதை, மாநில சுயாட்சி, மதச்சார்பின்மை, தேசிய இனங்களின் அடையாளத்தை பாதுகாப்பது. திராவிட மாடல்னா என்ன? இந்த 5 சொன்னார். இன்றைக்கு இந்த திராவிட மாடல் தான் எல்லாருக்கும் சுயமரியாதை வேணும். அது மேற்கு வங்கத்தில் இருக்கட்டும், குஜராத்தில் இருக்கவனாகட்டும், அல்லது டெல்லியில் இருக்கவனாகட்டும், இந்தியாவில் இருக்கிற எல்லோருக்கும் சுயமரியாதை, எல்லோருக்கும் சமத்துவம், எல்லோரும் மனச்சார்பில்லை, எல்லோருக்கும் தேசிய இனங்களினுடைய அங்கீகாரம். இந்த 5 என்னென்னலாம் ஒப்புக்கொள்கிறோமோ அதெல்லாம் திராவிடம். அதனாலதான் நாங்கள் இந்தியா முழுக்க திராவிடம் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்தியா முழுக்க திராவிடம் வரக்கூடாது என்பதிலே பிஜேபியும் மோடியும் அமித்ஷாவும் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தான் கடந்த காலத்தில் இந்தியாவுடைய அரசியலை மாற்றியிருக்கிறது, இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றியிருக்கிறது. இந்துக்கள் வந்தால் சேர்த்துக் கொள்ளலாம், கிறிஸ்தவர்கள் வந்திருந்தால் சேர்த்துக் கொள்ளலாம், பௌத்தர்கள் வந்தால் சேர்த்துக் கொள்ளலாம், பாசியர்கள் வந்தால் சேர்த்துக் கொள்ளலாம், எல்லோரும் சேர்த்துக் கொள்ளலாம், இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்துக் கொள்ளலாம். என்ன நியாயம்? 100 ஆண்டு காலமாக இருக்கிறார்கள், 3 தலைமுறையாக இருக்கிறார்கள். நாங்கள் என்ன தீர்மானம் கொடுத்தோம்? திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டத்தை எதிர்க்கவில்லை, ஆனால் நாங்கள் அதுக்கு திருத்தம் கொடுத்தோம். நாடாளுமன்றத்திலே அது மேலவையிலே திருச்சி சிவா தெளிவாகவே கொடுத்தார். ஏன்னா அங்கதான் தடுத்து நிறுத்த முடியும். நாங்கள் இருக்கிற லோக்சபா என்று சொல்லுகிற மக்களவையில் மிருக பலம் 350 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. இன்னும் ஒன்னே ஒண்ணு கொடுமை, 310 பேரும் 320 பேரும் மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு உள்ள வரும்போது ஜெய் ஸ்ரீராம் வருவாங்க. நாங்க வெறும் 40 பேர் கருப்பு போட்டு உட்காந்துருந்தோம். அதானி வைத்து உள்ள வந்தா மாதிரி 300 பேர் சத்தம் போட்டு வந்தாங்க. நாம் 40 பேரும் கருப்பு சட்டை தமிழ் பெரியார் வாழ்ந்தோம்.
330 பேருடைய குரலை அடக்குகின்ற வழியை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர் அனுப்பிய 40 பேர் இருந்தது. இன்றைக்கு அந்த குரல் பெறப்படுகிறது என்பதற்காக சொல்கிறேன். அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது கொண்டு வாருங்கள் தவறில்லை. ஆனால் இந்துக்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள், கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள், பௌத்தர்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள், பாரசீகங்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் ஏன் இந்த மண்ணிலே வாழ்கிறவர்கள் அவர்கள் அகதியாக வந்திருப்பார்கள், அவர்கள் ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் என்று கேட்டபோது வாக்கெடுப்பு விட்டார்கள். வாக்கெடுப்பு விட்ட போது 205 பேர் நம்ம பக்கம், 225 பேர் அந்த பக்கம். மணிப்பூரில் என்ன நடந்தது? ஒரு கிறிஸ்தவ பெண், மலைவாழ் மக்கள், மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெண், அந்த பெண்ணை 200 பேர் செல்போன்ல படையெடுத்துக்கிட்டு அம்மனமாக நிர்வாணமாக ஆக்கி 200 பேர் கூட்டிட்டே போறான். அதுக்கு ஜெய் ஸ்ரீராம். இந்த ஜெய் ராமன் எதுக்குதான் வருவார்னு தெரியல. எதுக்குதான் ராமன் வச்சுக்கீங்க? ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி அழைத்துக் கொண்டு போய் 6 பேர் கற்பழிக்கிறான். ஜெய் ஸ்ரீராம். அங்கே ஒரு முதலமைச்சர் ஒரு வருத்தம் தெரிவிச்சாரா? இது தப்புன்னு சொன்னாரா? இதை நான் பள்ளியில் நம்முடைய காலத்தில் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி கற்பழித்து விட்டார்கள். ஆனா 200 பேர் கூட்டி போறான் பட்ட பகல்ல. இது பெண்ணின சமுதாயத்திற்கு ஏற்பட்ட அவமானம் மட்டுமல்ல, இது பெரும் கொடுமை. இதை செலுத்திக் கொண்டு நான் நாற்காலியில் உட்கார விரும்பவில்லை சொன்னாரா அந்த பைரன் சிங் முதலமைச்சர்? மன்னிப்பு கேட்டாரா? வருத்தம் தெரிவித்தாரா? இல்ல. கேட்டா இதெல்லாம் இந்த சாதாரண. சரி, இதுதான் சாதாரண காட்டுமிராண்டியா இருக்கான் போது. இந்த கட்சிக்கு தலைவர் இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் மோடியும் அமித்ஷாவும், அவர்கள் என்ன சொல்லுகிறாங்க என்று நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம். மணிப்பூர் பிரச்சனை வாங்குங்கள். நீண்ட போராட்டத்திற்கு வாதம் வந்தது. நான் என்ன நினைச்சேன், ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா மன்னிப்பு கேட்பார் எதிர்பார்த்தோம். அவர் சொன்னார் எல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது, மத்திய அரசாங்கத்திற்கு உரிய முறையிலே மாநில சர்க்கார் ஒத்துழைப்பு தருகிறது. என்ன ஒத்துழைப்பு? ஆக ஒரு கிறிஸ்துவ பெண்ணை, ஒரு பழங்குடி பெண்ணை 10 பேர் 20 பேர் கூட்டு பாலியல் வன்முறை செய்து அவர்களை அம்மனமாக அழைத்துக் கொண்டு போகிற செயலுக்கு அமித்ஷா வருத்தம் தெரிவிக்கல. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்கல. ஏன் பிரதமர் வருத்தம் தெரிவிக்கவில்லை? நான் நிறைந்த இந்த மன்றத்தில் கேட்கிறேன். யாரா அண்ணா செப்போது உரைய என்று கண்ணகி கேட்டாலே, நீங்க கேட்டாரே நீதி, அந்த நீதி கேட்ட மண்ணிலை கேட்டேன். பைரன் சிங் மன்னிப்பு கேட்கல, காட்டுமிராண்டை என்று கேட்டோம். ஆனால் அந்த காட்டுமிராண்டை ஆதரித்துக் கொண்டிருக்கிற அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் என்ன பெயர் வைக்கலாம் என்பதை இந்த மண்ணிலே இருக்கிற மக்கள் முடிவு செய்யுங்கள். தூத்துக்குடியில, திருநெல்வேலியில, சென்னையில மனம் வந்துச்சு. இத்தனை பேர் செத்தாங்களே, இவ்வளவு வீடுகள் காணாம போச்சு, இவ்வளவு பயிர் நாசமா போச்சு. கரியாற்றில் வந்தீங்களே, மாமி நிர்மலா வந்தாங்களே, கனிமொழி கையை பிடிச்சி கொடுக்குறாங்களே. நான் கூட கேட்ட கனிமொழியா நிறைய பணம் தூத்துக்குடியில ஸ்பெஷலா போட்டு காட்டுங்க. அந்த மாதிரி ஏன் நீங்க இருப்பாங்க. நான் உண்மையிலே நினைச்சேன் பொன்னென்றால் தேங்கி இறங்கும், கனிமொழியை கொண்டு நிர்மலா இறங்கும் நினைச்சேன். அது தண்ணீரை கூட இறங்கல, அப்படியே கரையில் வந்து போயிட்டு டாட்டா வந்து போயிடுச்சு. 37,000 கோடி கேட்டோம், 37,000 கோடி கேட்டோம். இந்தியாவுடைய கால் உங்களுடைய வர்ணனைப்படி தமிழ்நாடு, தமிழ்நாட்டுடைய பாதத்தில் வீழ்ந்து விட்டது. திருநெல்வேலியில, தூத்துக்குடியில, சென்னையில, டெல்லியில உட்கார்ந்து கண்களில் ஏன் கண்ணீர் வரவில்லை? அப்ப கண்ணீர் வரவில்லை என்றால் ஒண்ணு கண்ணு கூட இருக்கணும், இல்ல கால் கையா இருக்கணும். கால் இல்லை, கண்ணீர் வரவில்லை என்றால் உன் கண் பொட்ட கண்ணு அர்த்தம், நல்ல கண்ணு அர்த்தம். அப்படி உங்களுக்கு பேசுறீங்க, எதற்காக பேசுகிறீர்கள்? பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம். என கேட்டால் எதை கேட்டாலும் நாடாளுமன்றத்தில் கேட்டால் எங்களுக்கு இருக்கிற ஒரே பதில் தமிழ்நாட்டுக்கு நீங்க ஆகிவிட்டது. பாரத மாதா கி ஜெய் ஸ்ரீராம். தமிழ்நாட்டுக்கு ட்ரெயின் என்னாச்சு? பாரத மாதா கி ஜெய் ஸ்ரீராம். நான் என்ன கேட்கிறேன், நான் ராமாயணத்துக்குள்ள போக விரும்பல. ஆனா ராமாயணத்தில் நேர்மறையாக இருக்கிற கருத்து இருக்குல்ல, பிடிஆர் ஒரு ஆன்மீகவாதி உங்களுக்கு. அவர் வந்து எல்லா கோயிலும், தமிழ் கோயிலும் போவார், எல்லா கோயிலும் போவார். நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா கலைஞர் சொன்னார், அன்புதான் கடவுள் என்று சொன்னாலும், மனிதனுக்கு மனிதன் இடையே காட்டுகின்ற இறக்க உணர்வில்தான் கடவுள் இருக்கிறான் என்று சொன்னாலும், கள்ளமில்லாத உள்ளம் அதுதான் கடவுளின் இல்லம் என்று சொன்னாலும், அண்ணா குறிப்பிட்டு சொன்னதை போல ஏழையின் சிரிப்பிலேதான் இறைவனை காண்போம் என்று சொன்னாலும், அப்படிப்பட்ட கடவுள் மீது எனக்கு ஒன்றும் கோபமில்லை, குரோதமில்லை. அப்படிப்பட்ட கடவுள் மீது போட்டுள்ளார். சாய்பாபா வந்து கலைஞர் பார்த்தார், எல்லாத்துக்கும் ஆச்சரியம். ரஜினிகாந்த் வருஷம் சாய்பாபா கொடுக்கல. இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரதமரும் எல்லா அமைச்சரும் உட்காந்துருக்காங்க, அவரு கோபாலபுரத்தில் வந்துட்டார். அவர் வெளியே நான் இல்ல,
நான் இருந்தேன், வந்தாரு, கலைஞரை பார்த்தாரு, அந்த துரைமுருகன் கால் கட்டி கும்பிட்டாரு. நான் அந்த தப்பெல்லாம் செய்யல. வெளியே வந்தாரு, சாய்பாபாட்ட கேட்டாங்க, உங்களை பாக்குறதுக்கு இவ்வளவு பேர் நிக்கிறாங்களே, பிரதமர்ல இருந்து அமைச்சர் வந்தது, நீங்க ஏன் கலைஞரை பார்க்க வந்தீங்க? அவர் சொன்னாரு, 2 விஷயம். போன பிறகு கரிகால் சோழனாக பிறந்தார். இன்னொன்று, கலைஞருக்கு கடவுளை பிடிக்கிறதோ இல்லையோ, கடவுளுக்கு கலைஞரை பிடித்திருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கடவுளை தேடி ஓடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஏழைகளுக்கு செய்வதில், இரக்கம் காட்டுவதில், பகிர்ந்து கொள்வதில், பாசம் காட்டுவதில், அன்பு காட்டுவதில், கருணை காட்டுவதில் இறைவன் உண்மை நேசிக்கிறது. அதுதான் திராவிடம். தூத்துக்குடி இவ்வளவு பேர் செத்தாங்க, மணிப்பூர்ல 200 பேர் செத்துருக்காங்க. பிரதமரை போய் தாக்க கூடாதா? நான் கேட்கிறேன், ராமர் கோயில் கட்டுங்க, பக்தி வேணுமா? அது அவருடைய நம்பிக்கை. பெரியார் ஒழுக்கத்தை முன்வைத்தார், மற்றவர்கள் பக்தியை முன்வைத்தார்கள். பெரியார் சொன்னால் பக்தி இருக்கிற இடத்தில் ஒழுக்கம் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கடவுளுக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இந்திக்கு எதிரிவர்கள், அப்புறம் இந்துக்களுக்கு எதிரிவர்கள், அப்புறம் நிர்மலா சீதாராமன். இந்திக்கு நாங்கள் எதிரி, ஏன் இந்தி திரிக்கிறதா எதிரி, ஹிந்துக்களுக்கு நாங்கள் என்ன எதிரி? இந்த ஊர்களுக்கு அருமை கீழே வர்றேன். உங்க சமூக அடிக்கல, இந்த சமூகத்தில் இந்து சமூகத்தில் அடியே போய் வீட்டை வச்சிருக்கீங்கல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ளே ஒரு கீழே அடி வச்சிருக்க அறிஞர் இருக்கு. அவர்களுக்கு 3 சதவீதம் கொடுத்தது யாரு? நாங்க தானே. அவங்க என்ன மதம்? இந்து தானே. நிறைய பேர் பண்ண இருக்காங்கல்ல, அவங்களுக்கு விசேஷம் கொண்டு வரல, அவங்கதான் இந்து தானே. வள்ளியர்கள் கடவுள் திட்டம் மிகவும் பொருட்படுத்தப்பட்டோம், அவருக்கு யார்? இந்து தானே. 31 நாடாள பீசா தானே வரீங்க, அவங்க என்ன கொண்டு வரணும்? அவங்க யாரு? இந்து தானே. மோனார் இந்து தானே. மண்டல் கமிஷன் போராடணுமே, 50% மண்டல் கமிஷனை பிபிசி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக குரல் எடுத்து அவரோடு தோன்றா துணையாக இருந்து சமூக காட்ட காவலர் பிபிசி வாழ்க என்று சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் விடிய கூட்டு வர கலைஞர் இந்து என்று சொல்லுகின்ற 90-95% நாங்க தான் உரிமை வாங்கிட்டோம். நான் கேட்ட கேள்வி, தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து எவ்வளவு வாங்கி கொடுத்தீங்கன்னு கேட்டோம். அந்த அம்மா சொல்றாங்க அந்த 1500. இல்லம்மா அது வேறமா, அது நாங்க கொடுத்த பணம் வந்துச்சுக்கோம், அதுதான் இதை கொடுத்தாங்க. என்னடா எனக்கு தலை சுத்தியா, செந்திலா, கவுண்டமணியா, எனக்கு நான் சொல்ல கருதானே. அந்த பணத்தை 37,000 கோடி கேட்டோம். ஒரு 300 கோடி 3 லட்சம் கொடுக்கல. ஆனா அதுக்கு பதிலாக பொய் சொல்றீங்க, என்ன நியாயம்? பொய்யா சொல்றீங்க, என்ன நியாயம்? இது ஒரு அரசாங்கமா? இது ஒரு அரசாங்கமான்னு கேட்கிறேன். ஆக நீதித்துறையை நீங்க மதிக்கிறது இல்ல, தேர்தல் கமிஷனை மதிக்கிறது இல்ல, நாடாளுமன்றத்தை மதிக்கிறது இல்ல, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எந்த சட்டமன்றத்தை நீங்க மதிச்சிருக்கீங்களா? எத்தனை நாட்டுல வந்து தேர்தலில் தோத்து போய் நீங்க ஆட்சி அமைச்சர் தெரியுமா? மணிப்பூர்ல ஆட்சி அமைச்சர் ஜெயிச்சாங்களா? கோவாவில் ஆட்சி அமைச்சர் ஜெயிச்சாங்களா? ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு மோடிக்கு என்ன யோசனை தெரியல. ஜனநாயகமா என்ன? அவன் ஜெயிச்சு வரான், நீ மயம் இருக்கு, அங்க இருந்து நினைக்க என்ன அர்த்தம்? அழகா கேட்டாரு வேலுசாமி, சரத்பவாருடைய அண்ணன் பையன், சொந்த அண்ணன் பையன். அதாவது சொல்லிட்டு வேதனையோட சொல்றேன், கூட்டணி, அதாவது என்ன சொல்றேன், பிஜேபியோட சேர்றவங்க முதல்ல பொண்டாட்டியில பத்திரமா இருக்கணும். அண்ணன் தம்பியை பிரிக்கிறான், அவனை பிரிக்கிறான், புரியுது பயமா இருக்கு. அண்ணா அன்னைக்கு கடற்கரை கூட்டம் போட்டார், பிரதமர்களை ஜனாதிபதிகளை கலைஞர் உருவாக்கினார். அவருடைய வீழ்ச்சியாக இருக்கின்ற நம்முடைய தலைவர் இந்தியாவை ஆளக்கூடிய வல்லமையும் பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய வல்லையும் இருக்கிற காரணத்தினால்தான் உங்களுக்கு இந்த நோக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார். நான் உங்க நாட்டையும் சொல்றேன், நாடாளுமன்றத்தில் ஏற்றாலும் ஒரு 4 நூற்றாண்டு காலம் இருந்து விட்டேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மேல பெரிய உயரத்தையும் போயிருக்கேன், பெரிய பள்ளத்தையும் போயிருக்கேன். ஆனால் இந்த ஆட்சியில நடக்கின்ற அவலம், இந்த ஆட்சியில நடக்கின்ற அவலம், இந்த ஆட்சியில் நடக்கிற அயோக்கியத்தனம், இன்னொன்று சொல்லட்டுமா? 100 ஆண்டு கால அடிமைத்தனம் இஸ்லாமியர்களை பார்த்து. இஸ்லாமியர்களுடைய ஆட்சி இந்த 1000 வருஷம் நடந்துச்சுல்ல, அத குடியரசுத் தலைவர் அதாவது சுதந்திர தினம் கொடியேற்றி சொல்றார், நாங்கள் 1000 ஆண்டு கால அடிமை ஆட்சியை முடிவு கொண்டிருந்தோம். இதுக்கு நேரம் அம்பேத்கரும் நேருவும் அப்பவே பதில் சொல்லிட்டாங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.